மே 30, 2015 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஹுப்பாலி சிட்டி அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குது கப்பூர் கிராஸ் அப்படிங்கிற பகுதி. அன்றைக்கு காலையில் வழக்கம் போல தன்னுடைய தோட்டத்துக்கு கிளம்பி போனாரு அந்த பகுதியை சேர்ந்த விவசாயி. அங்க சில தெருநாய்கள் எதையோ பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. அங்க போய் பார்த்த அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு அழுகிய நிலையில கிடந்த ஒரு மனித கை ஒன்று வெளியில தெரிஞ்சது. அதைத்தான் பிடிச்சு அந்த நாய் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீசாரும் அங்க விரைந்து வராங்க. போலீசார் அங்க வந்து பார்த்தபோது ஒரு பெண்ணுடைய அழுகிய உடல் ஒன்று அங்க கிட்டத்தட்ட முழுவதுமாக புதைக்கப்பட்டிருந்தது தெரியுது. அன்றைக்கு முதல் நாள் இரவு பயங்கர கனமழை பெய்ததால அந்த மழையில மேல இருந்த மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு போய் அதுல இந்த உடல் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியுது. உடனடியாக அந்த விவசாயி மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்திலையும் விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே இந்த உடல் யாருடையது, இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரியல. உடனடியாக போலீசார் அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது அந்த உடல் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய உடல் அப்படின்னும் அது கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பே கொலை செய்யப்பட்டு அங்க புதைக்கப்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மருத்துவர்கள். உடனடியாக போலீசார் அந்த பகுதியில் இருக்கிற மிஸ்ஸிங் விமன் உடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்படி தேடியும் இந்த பெண்ணு யாரு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜூன் 11, 2015 அன்றைக்கு காலையில் வெள்ளனே ஒரு 60 வயது மதிக்கத்தக்கவர் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அவர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய 27 வயது பெண்ணை போன வருஷம் அக்டோபர் மாசத்துல இருந்தே காணாம சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்க போன அக்டோபர்னா கிட்டத்தட்ட 7 மாசம் ஆச்சு. 7 மாசமா நீங்க பொண்ணை தேடாம என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க சார், என் பொண்ணு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தா, அவ காணாம போன விஷயம் எங்களுக்கு வந்து அவ போன் எடுக்காததை வச்சுதான் தெரியும். அதுக்கு பிறகு நாங்க வந்து தேடி பார்த்தோம், எங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க குடும்பத்துக்கே அவமானம் அப்படின்னு நினைச்சு நாங்க வந்து எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க வந்து எங்க பெண்ணை தேடிட்டு இருந்தோம். அவளுடைய நண்பர்கள் சர்க்கிள், அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க, அவளுடைய கல்லூரியில் கூட படிச்சவங்க, பள்ளியில கூட படிச்சவங்க, உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பலரையும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைங்க சார். அதனால தான் இப்போ வந்து நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் கிடைத்த உடனேயே போலீசார் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு மே மாதம் ஒரு விவசாய நிலத்துல ஒரு உடல் ஒன்று கிடந்தது இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 29-30 வயசு பெண் தான் சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய உடல் கிடைத்த போது அதுல ஒரு தங்க செயின் இருந்ததை போலீசார் எவிடன்ஸாக எடுத்து வைத்திருந்தாங்க. அந்த தங்க செயினுடைய போட்டோவை காமிச்சு இவர்கிட்ட கேட்டபோது இவர் அந்த செயின்ல மாட்டி இருந்த அந்த டாலரை பார்த்த உடனே ஓன்னு கதற ஆரம்பிக்கிறாரு. சார், இந்த லாக்கெட் வந்து என்னுடைய பெண்ணுக்கு நான் பிறந்த நாள் பரிசாக வாங்கி கொடுத்த செயினும் லாக்கெட்டும் தான். இந்த லாக்கெட் வந்து அந்த கடையுடைய லோகோ சிம்பிள் இருக்கிறது, அது பிடிச்சதுன்னு என்னுடைய பெண் வாங்கினாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கதற ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகுதான் அவரிடம் உடலை காட்டுறாங்க. உடலை காட்டுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட முழுமையாகவே அழுகி போன நிலையில தான் இருந்திருக்குது. எந்த அடையாளமும் அதை வைத்து காண முடியவில்லை. ஆனால் அந்த பெண் அப்பொழுது உடுத்தி இருந்த உடை இருக்குது இல்லையா, அந்த உடைய பார்த்த உடனே அவளுடைய குடும்பத்தார் வந்து இது எங்களுடைய பெண் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. பிறகு DNA டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாங்க போலீஸ்காரங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்தபோது தான் இது 26 வயதான அர்ப்பிதா கிரிமாலா பிராதர் அவருடைய உடல் தான் இது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அவர் அப்பொழுது அக்ரிகல்ச்சரல் காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இவரை பற்றிய தகவல்களை அவருடைய பெற்றோர்கிட்டயே வாங்கிட்டு அவரோடு படித்தவங்க, அவருடைய நெருங்கிய சர்க்கிள், அடுத்த சர்க்கிள், சொந்தக்காரங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் போலீசார் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
பல நாட்கள் அப்படி விசாரித்தும் கூட போலீசாரால எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த பெண் இறந்து கிடந்த இடத்துலயோ அல்லது அந்த பெண்ணுடைய அறையிலையோ எங்கேயுமே இந்த பெண்ணுடைய போனை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதான் போலீசாருக்கு இதுல ஒரு பெரிய செட்பேக்காக இருந்திருக்குது. அதனால போலீசார் அடுத்த கட்டமாக என்ன பண்றாங்க, அந்த பெண்ணுடைய போன் நம்பரை வாங்கிட்டு அதனுடைய கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்கறாங்க. அந்த பெண்ணுடைய போன் கால் ரெக்கார்டை பார்த்தபோது போலீசாருக்கு ஒரு விஷயம் அதுல குறிப்பாகப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அந்த பெண் அவளுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற அன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட நம்பரோடு அடிக்கடி அவர் பேசி வந்திருக்கிறாரு. தினசரி 4-5 முறை, பல சந்தர்ப்பங்களில் ரொம்ப லாங் போன் கால்ஸ் ஆகும் இது இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அந்த நம்பர் யாருடையது அப்படின்னு போலீசார் விசாரித்த போது அது 26 வயதான அருண் சிவலிங்கப்பா பட்டில் அப்படிங்கிறவருடைய போன் அப்படிங்கிறது தெரிய வருது. அது யாரா அப்படின்னா, அவர் தற்பொழுது பெங்களூரு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருடைய போன் நம்பராக இருக்குது. இந்த பெயரை சொன்ன உடனேயே அந்த பெண்ணுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த பையன் எங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்க, அதுக்கப்புறம் காலேஜ்லயும் இவங்க ஒன்னா படிச்சாங்க சார், யூஜி 2 பேருமே ஒன்னா தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனடியாக இந்த அருணை விசாரணைக்கு அழைக்கிறாங்க போலீஸ்காரங்க. அங்க அவர் வராரு, அவரிடம் கேள்விகள் கேட்கிறாங்க. அவரிடம் கேள்வி கேட்டபோது அவர் கூறிய பதில்கள் எல்லாமே சாட்டிஸ்பாக்டரியாக இருந்தது, சந்தேகப்படும்படியாக எதுவும் தங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க. குறிப்பாக இந்த பெண் காணாம போன காலகட்டத்தில் அக்டோபர் 25க்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் இவர் எங்க இருந்தாரு அப்படிங்கறத மெயின் ஃபோக்கஸாக இருந்திருக்குது. இவர் என்ன சொல்றாரு, நான் பெங்களூர்ல தான் எங்க யூனிவர்சிட்டியில தான் இருந்தேன், என் ரூம்ல தான் இருந்தேன், யூனிவர்சிட்டியை அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீசார் அவருடைய செல்போன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தபோது அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அவர் பெங்களூர்ல தான் இருந்திருக்கிறாரு. அவங்க யூனிவர்சிட்டியோட அந்த டவர்ல தான் அவருடைய போன் இருந்திருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரவே இவர் மீது பெருசா சந்தேகம் வரல அப்படின்னு சொல்லி போலீசார் விட்டுறாங்க. அதற்கு பிறகு போலீசார் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. இந்த பெண்ணை யார் கொண்டிருப்பாங்க என்ன ஏதுங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்படியே மெல்ல மெல்ல இந்த கேஸை கிடப்புல போடுறாங்க போலீஸ்காரங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு பிறகு, இந்த கொலை கேஸ் தெரிய வந்த 1 வருடத்துக்கு பிறகு அங்க புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் மீண்டும் இந்த கேஸுகளை கிளற ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது மீண்டும் இந்த அருணை ஒரு முறை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. மீண்டும் அவரிடம் கேள்விகள் எல்லாம் கேட்டபோது மீண்டும் அவர் தெளிவான பதில்களையே சொல்றாரு. அப்பொழுதும் கூட அவர் மேல பெரிதாக சந்தேகம் வரவில்லை போலீஸ்காரங்களுக்கு. அப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நெருடலாக இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பெண் அர்ப்பிதா இருக்கா இல்லையா, அவளும் இந்த அருணும் தினசரி கிட்டத்தட்ட 4-5 முறை போன்ல பேசிக்கிறது வழக்கமாக இருந்திருக்குது. 2 பேருமே அக்ரி தான் படிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இவன் PhD பண்றான் பெங்களூர்ல, அவ வேறொரு காலேஜ்ல வேற ஊர்ல இருக்கிறா. 2 பேருமே போன்ல இப்படி அடிக்கடி பேசிக்கிறது வழக்கமாக இருக்குது. 2 பேரும் லவ் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கு மேல அவங்க போலீசாருக்கு அந்த எந்த எவிடன்ஸும் இல்லை இவங்க லவ் பண்ணதுக்கெல்லாம். அதனால அந்த ஆங்கிளை விட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் என்னத்தை கவனிக்கிறார் அப்படின்னாக்க, தினசரி இப்படி பேசுறாங்க. ஒன்னு அந்த பொண்ணு கூப்பிடும், இல்ல இவன் கூப்பிடுவான், இப்படி காலை மிஸ் பண்ணா கூட அவன் திருப்பி கூப்பிடுறான். ஆனா இந்த பெண் காணாம போனதாக சொல்றாங்க இல்லையா, அக்டோபர் 28ஆம் தேதி, அந்த 28ஆம் தேதிக்கு பிறகு மே 11ஆம் தேதி இந்த பெண்ணுடைய உடல் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இவனுடைய போன்ல இருந்து ஒரு போன் கால் கூட அந்த பெண்ணுடைய போனுக்கு போகவில்லை. அந்த பெண்ணுடைய போன்ல இருந்தும் வரல அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியுது. இது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நெருடலாக இருக்குது. தினசரி போன் பண்ணி பேசிக்கிறவங்க திடீர்னு என்னடா ஒரு நாளோ 2 நாளோ இந்த பொண்ணு தனக்கு போன் பண்ணல அப்படின்னா இவன் நியாயமா கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா?
இல்லையா? அப்ப இவனும் கேட்கல அப்படின்னா சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரர் நினைக்கிறாரு. உடனடியாக இந்த அருணை கூப்பிட்டு, சரி சாமி, நீ ஏன் போனை பண்ணி கூட பேசல அப்படின்னு கேட்டபோது அவன் அதுக்கு ஒரு சரியான பதில சொல்ல முடியல. அதற்கு பிறகு போலீசார் கவனித்த அடுத்த விஷயம், மே 11ஆம் தேதி இந்த விஷயம் வெளியில வந்தது இல்லையா? வெளியில வந்த பிறகு இவன் அந்த போனை 2-3 தடவை கால் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு அவன் விட்டுட்டான். ஒரு 2-3 தடவை கால் பண்ணி இருக்கிறான், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டான். அதற்கு பிறகு இவனும் கூட படிச்சவங்க, கரெக்டா 2 பேருமே ஸ்கூல்மேட்ஸ், பால்ய சிநேகிதர்கள், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் கிராஜுவேட்ல 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கிறாங்க. தினசரி 4-5 தடவை இன்னும் கூட போன் கால் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு போன் கால் கூட வரல அப்படின்னும், கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 7 மாசம் இவன் திருப்பி அந்த பொண்ணோட போனை கூப்பிட்டு கூட பார்க்கல அப்படிங்கிறதும் பெரும் நெருடலாக இருக்க, இதை ஃபோக்கஸ் பண்ணியே போலீசார் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த கல்லுளி மங்கன்ட்ட ஒரு விஷயத்தையும் வாங்கவே முடியல. அதற்கு பிறகுதான் போலீசார் தங்களுடைய வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருணை கொண்டுகிட்டு போய் தனியாக வச்சு அவனை நல்ல ராடு விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருணுக்கு மெல்ல மெல்ல ஸ்க்ரூ ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அதற்கும் கூட இந்த கல்லுளி மங்க அசைகிற மாதிரி தெரியல. அதற்கு பிறகுதான் போலீஸ்காரங்க தங்களுடைய வழக்கமான கிட்டுக்கு பிடி விசாரணையை போடுறாங்க. போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத இந்த PhD அருண் உடைந்து போறான். அதற்கு பிறகு, சார் நான் தான் சார் அவளை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு பிறகு நடந்த உண்மைகளை எல்லாம் அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, சார் நானும் அர்ப்பிதாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே வளர்ந்தோம், ரொம்ப நெருக்கமாகவே இருந்தோம். கல்லூரி வாழ்க்கையின் போது நாங்க 2 பேருமே லவ் பண்ணாங்க சார். இப்படி அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும் போது நாங்க 2 பேரும் ஒரே கல்லூரியில ஒரே சமயத்துல படித்த போதுதான் எங்க 2 பேருக்கு இடையே காதல் மலர்ந்தது. நாங்க 2 பேரும் சின்சியரா ஒருத்தரை லவ் பண்ணாங்க சார். ஆனா அண்டர் கிராஜுவேஷன் முடியும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னாக்க, அவளுக்கு படிப்பு ஏறாது, என்ன பண்ணினாலும் படிப்பு ஏற போறதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுங்க சார். நானும் அண்டர் கிராஜுவேட்லையும் சரி, பிறகு யூஜிலையும் சரி, நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஆனா அவளோ அங்க அரியர் வச்சு பாஸ் ஆகிறதுக்கே அங்க திணறிக்கிட்டு இருந்தா. யூஜி முடிக்கிறதுக்கே அவளுக்கு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு எப்படியோ திக்கி திணறி பிஜி ஜாயின் பண்ணா. இப்படிப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் வாழ்க்கை சூன்யமா போயிடும், நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதற்கு பிறகுதான் நான் யூஜி சேர்ந்த பிறகு நான் இவளோடு இருந்த தொடர்பை குறைத்து கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனா அர்ப்பிதாவோ என்னை விடுறதாக இல்லை. அதற்கு பிறகும் தொடர்ந்து என்னைய ரொம்பவுமே போட்டு வாட்டிக்கிட்டு இருந்தா. நானும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு போகுது அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். PhD சேர்ந்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இவளை எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவளோட போனை எல்லாம் நான் கட் பண்ண ஆரம்பிச்சா. அவ அதற்கு பிறகு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லிடுவேன், அது இதுன்னு என்னைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்ட ஆரம்பிச்சா, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. என்னுடைய குடும்பத்துக்கு இது தெரிஞ்சா, என்னுடைய ஜாதி வேற அவ ஜாதி வேற, நான் உயர்ந்த ஜாதி அவ தாழ்ந்த ஜாதி, என்னுடைய குடும்பத்துக்கு இது தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். எனக்கு நாளைக்கு எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு நல்ல திட்டம் ஒன்று போட்டேன். அந்த சமயத்தில் தான் 2014 தான் திருஷ்யம் படம் வந்தது. அதை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க சார் அப்படின்னு சொன்னவன் அதற்கு பிறகு என்ன சொல்றான், சார் நான் என்ன பண்ணேன், இவளை பெங்களூருக்கு வர சொல்றதுக்காக நான் இவளை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவளை பெங்களூருக்கு அருகே இருக்கிற தார்வாட் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நான் அவளை வர சொன்னேன். நான் கேட்டுக்கொண்டபடி அவ கிளம்பி அங்க வந்தாங்க சார். நான் எல்லாமே முதல்ல அழகா ப்ரீ பிளான் பண்ணி வச்சு
வச்சிருந்தேன். நான் வந்து முதல்ல என்னோட ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டு என் ரூமில் வச்சுட்டேன். இப்போ எல்லாம் போலீஸ்காரங்க ஃபோனை வச்சு தானே ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபோனை என் ரூம்லையே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் வந்து கவர்மெண்ட் பஸ் ஏறி, ஏன்னா பிரைவேட் பஸ்ஸில் போனால் ரிசர்வேஷனை வச்சு என்னை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுனால நான் கவர்மெண்ட் பஸ் ஏறி நான் தார்வாட் போனேன். அங்கே போய் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு என்னடா கொஞ்சம் நேரமாக அவளை காணோமே அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த ஒரு காயின் ஃபோனில் இருந்து தான் அவளுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். அவள் வந்து இறங்கினா. வந்த பிறகு அவளை அழைச்சிக்கிட்டு ஹுப்பாலியில் இருக்கிற அந்த உங்கால் லேக்குக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனேன். அந்த குளக்கரைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதற்கு பிறகு அப்படியே மெல்ல நடந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாய பூமிகள் வழியாக நான் அவளை பேசிக்கிட்டே அழைச்சிட்டு போனேன். பொதுவாக வறண்ட காலங்களில் அங்கே விவசாயமே இருக்காது, அதனால் பெருசாக ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து அவளை அழைச்சிட்டு போகும்போது அங்கே ஆளரவமே இல்லைங்க சார். அங்கே போகும்போது ஒரு ஆளரவம் இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து அவளுடைய துப்பட்டாவையே வாங்கி அவள் அசந்திருந்த நேரத்தில் பின்னாடி இருந்து அந்த துப்பட்டாவை அவளுடைய கழுத்தில் போட்டு சுற்றி இருக்க ஆரம்பித்தேன். ஒரு சில நிமிடங்கள்லேயே அவள் மூர்ச்சையானா. அதற்கு பிறகு மறுபடியும் அவளை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னேன். அதற்கு பிறகு செத்துட்டா அவ அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன், அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஏற்கனவே நான் வந்து ஒரு மம்முட்டிலாம் கொண்டு போய் வச்சிருந்தேன். அதை கொண்டு ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் போட்டு அதை மூடிட்டு நான் வந்துட்டேங்க சார். துரதிர்ஷ்டவசமாக நான் அன்னைக்கு தோண்டும் போது தகுந்த ரொம்ப ஆழமாக தோண்டாமல் விட்டுட்டேன். அதனால தான் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கனமான மழை பெய்த உடனே மேலே இருக்கிற மண்ணை அடிச்சுட்டு போகவுமே அவளுடைய உடல் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் நடக்கலை, கொஞ்சம் ஆழமாக போட்டிருந்தேன்னா இது வெளியில் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் திருஷ்யம் அப்படின்னு வந்த படம் தான் தமிழில் பாபநாசம்னு வந்தது நண்பர்களே. அந்த படத்தில் இருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. அதே போல கொலை செய்து நான் உடலை புதைச்சிட்டு அதற்கு பிறகு அந்த ஃபோனை நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான் இல்லையா. அதனால தான் போலீஸாரால் பல மாதங்கள் இவளை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்திருக்குது. ஒரு வழியாக அவன் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சான். அவனை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளி இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்குடைய தீர்ப்பு வரும்போது அதை உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல தெரிவிக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.